பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்துவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். சங்கீதம் 72:18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அருமையான ஒரு வேத வசனத்தை இந்த காலை வேளையில் நாம் வாசித்திருக்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்தில் அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் அதிசயங்களை செய்கிறவராயும் அற்புதங்களை செய்கிறவராயும் நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம வேதாமத்தில் வாசிக்கும் போது லாசரு என்கிற மனிதன் மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட போதும் அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற சம்பவம் நமக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. ஒரு 3 நாள் ஒரு பிணத்தை நம்ம வைத்திருந்தோம்னாலே ஒரு நாற்றம் எடுக்கும், அப்படி அழுகி போய்விடும் இல்லையா? அப்போ அதே போல இந்த 3 நாள் என்ன செய்யறாங்க, லாசருவை கல்லறையில் வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறமும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல போய் அவனை லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது அந்த இறந்து போன உடல் என்ன செய்யுது அப்படின்னா உயிர் பெற்று உயிரோடு அந்த மனிதன் வெளியே வருகிறான். அங்கே எவ்வளோ பெரிய அதிசயமான காரியத்தை கர்த்தர் நடப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த காரியம் எதுவுமே நடக்கலை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலை, என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்து போயிட்டேன், திரும்ப என்னுடைய வாழ்க்கையில் இது வருமா என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி அதிசயங்களை செய்ய முடியுமானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையில் இந்த ஒரு அற்புதம் நடக்குமா, என் வாழ்க்கை மாறுமா, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா, என் குடும்ப பிரச்சனைகளிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகுமா நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அதிசயங்களை செய்கிறவர் கூட வைத்திருக்கும் போது நம்ம ஒருபோதும் கலங்கி நிற்க தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி அந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் பிள்ளைகள் மாறுவாங்க, உங்களுடைய வியாதி மாறும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறும். இது எல்லாவற்றுக்கும் ஒருவராலும் மாத்திரம்தான் அற்புதத்தை செய்ய முடியும். அவரே இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களையும் மூடி இந்த காலை வேளையில் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறீங்க. அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. அதிசயங்களை செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியங்களை நடப்பிக்க உம்மாலே முடியும். ஆண்டவர் காணொலியை பார்க்கிற எல்லா ஜனங்களையும் அவருடைய வாழ்க்கையில் நீர் அதிசயமாயும் அற்புதமாயும் காரியங்களை நடப்பிப்பீராக. உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே செய்து